அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 22. கொற்றவை கூத்து. அதோ அவர்களே வந்துவிட்டார்கள் என்று அரசூருடையான் வாயில் பக்கமாக தன் கையை சுட்டிக்காட்டிய போது மற்ற 4 பேருடைய 8 கண்களும் தணிக்க இயலாத ஆர்வத் துடிப்போடு விரைந்து நோக்கின. 4 முகங்களின் 8 விழிகள் ஒருமித்து பாய்ந்த அந்த திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தவர்கள் சோர்ந்து தளர்ந்து தென்பட்டனர். பார்த்தவர்களது உற்சாகமும் ஆவலும் பார்க்கப்பட்டவர்களிடம் காணும். அவர்களுடைய முகத்தில் களை இல்லை, கண்களில் ஒளி இல்லை, பார்வையில் மிடுக்கு இல்லை, நடையில் உற்சாகம் இல்லை. பயந்து நடுங்கிக் கொண்டே வருவது போல் தோன்றியது அவர்கள் வந்த விதம். வந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. முன்பு நாகப்பட்டினத்திலிருந்து அனுப்பப்பட்ட 6 ஒற்றர்களில் தெற்கே குமார பாண்டியனை கொல்வதற்காக ஈழத்துக்கு சென்ற 3 பேர்தான் வந்து கொண்டிருந்தார்கள். மெல்ல தயங்கி வந்து நின்ற அவர்கள் அங்கே வீற்றிருந்த வடதிசை அரசர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தலை குனிந்தனர். தென்திசை படையெடுப்பை பற்றிய முக்கிய ஆலோசனையில் இருந்த அந்த 5 முகத்தையும் நேருக்கு நேர் பார்ப்பதற்கு தெம்பில்லாதவர்கள் போல நடந்து கொண்டனர் வந்தவர்கள். எப்பொழுது வந்தீர்கள் என்று சோழன் அவர்களை நோக்கி கேட்டான். நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கியதும் நேரே இங்குதான் புறப்பட்டு வருகிறோம். நாங்கள் வந்தால் அங்கிருந்து உடனே கொடும்பாளூருக்கு வரச் சொல்லி கட்டளை என்று துறைமுகத்தில் காத்திருந்தவர்கள் கூறினார்கள். அதன்படி வந்துவிட்டோம் என்று அந்த 3 ஒருவன் பதில் கூறினான். சோழன் முகத்தில் கடுமை படர்ந்தது. குரலில் கண்டிப்பு ஏறியது. நீங்கள் வந்த வரலாற்றை விவரிக்க சொல்லி இப்போது உங்களை கேட்கவில்லை. எந்த காரியத்தை செய்வதற்காக கடல் கடந்து போய் இத்தனை நாட்கள் சுற்றினீர்களோ அந்த காரியம் என்ன ஆயிற்று? அதை முதலில் சொல்லுங்கள். உங்களுடைய குனிந்த தலைகளையும் பயந்த பார்வையையும் நல்ல விடை கிடைக்கும் என்று எனக்கு சிறிதும் நம்பிக்கை ஊட்டவில்லையே. சோழனுடைய கேள்விக்கு அந்த 3 பேருமே பதில் கூறவில்லை. தங்களுக்குள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு சொல்ல தயங்கி நின்றனர். என்னடா ஒருவருக்கொருவர் பார்த்து திருட்டு விழி விழித்து கொண்டு நிற்கிறீர்கள்? எனக்கு தெரியுமே, நீங்கள் போன காரியத்தை கோட்டை விட்டுவிட்டு தான் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நெற்றியில்தான் தோல்விகளை பதிந்து போய் கிடப்பதை பார்த்தாலே தெரிகிறதே என்று தன் முரட்டு குரலை உரத்த ஒலியில் எழுப்பி அவர்களை விரட்டினான் கொடும்பாளூரான். அவர்கள் தலைகள் இன்னும் தாழ்ந்தன. என்ன நெஞ்செழுத்தம் இந்த பயல்களுக்கு? நான் கேட்கிறேன், பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு ஊமை நாடகம் நடிக்கிறார்களே என்று முன்னினும் உரத்த குரலில் கூப்பாடு போட்டுக்கொண்டு புலி பாய்ந்து வருவது போல் அவர்கள் அருகே பாய்ந்து வந்தான் கொடும்பாளூர் மன்னன். கடும் குளிரில் உதறல் எடுத்து நடங்கும் மணிப்புறாவை போல் அந்த 3 பேருடைய உடல்களும் பயத்தால் நடுங்கின. குமார பாண்டியனை தேடி கண்டுபிடித்து கொன்றீர்களா இல்லையா? வாயில் குழக்கட்டையை அடைத்திருக்கிறது, பதில் சொல்லேன். இவ்வாறு ஆத்திரத்தோடு கத்திக்கொண்டே முன்னால் பாய்ந்து வந்த கொடும்பாளூரான் அந்த 3 ஒருவருடைய கன்னத்தில் பளிர் என்று ஓங்கி அறைந்தான். அவனுடைய ஆத்திரத்தின் வேகத்துக்கு அளவு கூறியது அந்த அறை. வெடவெடவென்று நடுங்கி கீழே விழுந்து விடும் போல் ஆடியது அறை வாங்கியவனின் உடல். பேசுவதற்காக அவன் உதடுகள் துடித்தன. ஆனால் பயத்தில் பேச்சு வரவில்லை. இப்படி கேட்டால் உன்னிடமிருந்து பதில் கிடைக்காது. இரு அப்பனே, கேட்கிற விதமாக கேட்கிறேன். உண்டு என்று பதில் வந்தால் உங்கள் தலைகள் உங்களுக்கு உண்டு, இல்லை என்று பதில் வந்தால் உங்கள் தலைகள் உங்களுக்கு இல்லை என்று மறுபடியும் கையை மடக்கி ஓங்கிக் கொண்டு அறைவதற்கு வந்தான் கொடும்பாளூரான். அந்த அறை தன்மேல் விழுவதற்குள் பேச துடித்து கொண்டும் பேச முடியாமலும் நின்ற அவன் பேசிவிட்டான். ஈழ நாட்டை அடையும் முன்பே சற்றும் எதிர்பாராத விதமாக செம்பவழத்தீவு என்ற தீவில் குமாரபாண்டியரை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் எங்கள் வாளுக்கு இரையாகி சாவதற்கு முன் மாயமாக மறைந்து எப்படியோ தப்பிவிட்டான் அவன். அதன் பின்பு அந்த தீவு முழுவதும் விடாமல் தேடி பார்த்தும் எங்களால் அவனை கண்டுபிடித்து கொல்வதற்கு முடியவில்லை. குரலில் இருந்த நடுக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு வார்த்தையையும் முழுமையான வார்த்தையாக முழுமையான ஒலியோடு அவனால் கூற முடியவில்லை. வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்தின் ஒலிப்பிலும் தயங்கி தேங்கி நடுங்கின. பசியோடு தன் கோர பெருவாயை திறந்து நிற்கும் வேங்கை புலியின் காலடியில் நிற்கும் சிறிய மான்குட்டிகளைப் போல் அரண்டு போய் நின்று கொண்டிருந்தனர் அந்த 3 பேரும்.
எதிர்பார்த்த பதிலில் கிடைத்த ஏமாற்றம் கொடும்பாளூர் மன்னனை கோபத்தின் உருவமாக மாற்றியது. அவனுடைய விழி வட்டங்களில் அனல் கனன்றது. சிங்க முகத்தில் சிவப்பு பரவியது. நினைப்பிலும் முழங்காலை தொடும் நீண்ட கைகளிலும் வெறி வந்து குடிபுகுந்தது. முகிலுரை கிழித்து வெளிப்பாயும் மின்னல் ஒளிக்கோடு போல் அவன் தன் உரையில் இருந்த வாளை வெளியே உருவினான். பின்புறமிருந்து அரசூருடையானுடைய கேலிச் சிரிப்பின் ஒளி கிளர்ந்து எழுந்தது. இனிமேல் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. கொடும்பாளூருடைய திட்டம் முழுக்க தோற்றுவிட்டது. இப்போது அவருக்கு உண்டாகும் அதிகப்படியான கோபமே அவருடைய அதிகப்படியான தோல்விக்கு அடையாளம்தான். அரசூருடையானின் இந்த சொற்கள் கொடும்பாளூர் மன்னனின் கொதிப்பை மிகைப்படுத்தின. அவன் வலக்கையில் துடித்த வாளின் நுனியிலிருந்து சிதறி மேலும் ஒளிக்கொழுந்துகள் பயந்து நின்று கொண்டிருந்த அந்த 3 பேருடைய கண்களையும் கூசச் செய்தன. அந்த ஒளியும் அதை உண்டாக்கும் வாளின் நுனியும் இன்னும் சில கணங்களில் தங்கள் நெஞ்சுக்குழியை நறுக்கி குருதி பெருக்கில் குளித்தெழுந்துவிடப் போகிறதே என்று அவர்களுடைய தேகத்தை ஒவ்வொரு அணுவும் புல்லரித்து நடுங்கிக் கொண்டிருந்தது. தங்கள் 3 உயிருக்கும் மொத்தமாக உருப்பெற்ற காலன் அந்த வாள் வடிவில் மின்னிக் கொண்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னும் ஒரு நொடியில் அற்றுப்போக இருக்கும் உயிருக்கும் தங்களுக்கும் நடுவே இருந்த பந்தத்தை கூட ஏறக்குறைய அவர்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் கொடும்பாளூரானின் கோபத்தை சோழ மன்னன் தணிக்க முன்வந்தான். ஐயா, கொடும்பாளூர் மன்னரே, கோபத்தை இடம் தவறி, இலக்கு தவறி, தகுதி தவறி அனாவசியமாக இவர்களிடம் செலவழித்து என்ன பயன்? எவர்களுடைய தலைகளை வாங்க வேண்டுமோ அவர்களுடைய தலைகள் கிடைக்காவிட்டால் அதை செய்வதற்கு சென்ற இவர்களுடைய தலைகளை வாங்கி என்ன பெருமைப்பட்டு விட முடியும்? புலிவேட்டைக்கு போனவன் குழிமுயலை அடித்து கொண்டு திரும்புகிற மாதிரி பெரியது கிடைக்காததனால் சிறியதை எண்ணி சிறியதை செய்யும் அற்ப மகிழ்ச்சி பண்புக்கு பலவீனம். வாளையும் கோபத்தையும் ஒன்றாக சேர்த்து உரையில் போடுங்கள். இப்போது நமக்கு தேவையான பொருள் நிதானம். இந்த தடியர்கள் ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்திருப்பதை பார்த்ததும் எனக்கும் சினம்தான் உண்டாயிற்று. ஆனால் என்ன நன்மையை சினத்தால் அடையப் போகிறோம்? நெருப்பை தண்ணீர் அவித்து அணைக்கிற மாதிரி நெருப்பு தண்ணீரை விரைவாக அவித்து அணைக்க முடியாது. வற்றி இல்லாமல் போகும்படி செய்ய நீண்ட நேரம் ஆகும். கோபம், குமுறல், பொறாமை போன்ற எதிர்மறையான குணங்கள் அன்பு, அறம், பொறுமை போல் காரியத்தை விரைவாக சாதித்து கொள்ள பயன்படா. இந்த மாதிரி அறிவுரை கருத்துக்களெல்லாம் நம்மை போன்று சூழ்ச்சியும் போரும் மண்ணாசையும் விரும்புகிறவர்களுக்கு பயன்படாதென்றாலும் இப்போதைக்கு பயன்படுத்துவோம். நாம் கூறியதை செய்யாததற்காக இந்த 3 பேரையும் கொடும்பாளூர் அரண்மனையின் இந்த இரகசியமான இடத்தில் கொன்று அந்த கொலையை மறைத்து விடுவதும் நமக்கு எளிதுதான். ஆனாலும் வேண்டாம். கோபத்தையும் ஆத்திரத்தையும் பெரிய சாதனைகளுக்காக மீதப்படுத்தி சேமித்து வைத்துக் கொள்வோம். சோழனுடைய பேச்சு முடிவு பெற்று நின்றபோது கொடும்பாளூருடையானுடைய வாள் உரைக்குள் சென்று அடங்கிக் கொண்டது. வளர்த்து பால் வார்க்கும் நன்றிக்காக பாம்பாட்டியின் பெட்டிக்குள் அடங்கும் பாம்பு போல் சீறிக்கொண்டு வெளிவந்த சினமும் செயற்கையாக அடங்கி மனதில் போய் புகுந்து கொண்டது. அதை பார்த்து அரசூருடையான் ஓசைப்படாமல் மெல்ல சிரித்து கொண்டான். பரதூருடையானும் கண்டன் அமுதனும் அந்த கூட்டத்துக்கு புதியவர்களாகையால் அதற்குரிய அடக்கத்தோடு அமைதியாக இருந்தார்கள். கொடும்பாளூரானுடைய ஆத்திரத்துக்கு ஆளாகாமல் அந்த மட்டில் தங்கள் தலைகள் தப்பினவே என்ற நிறைவுடன் அந்த இடத்திலிருந்து மெதுவாக நழுவி நகர முற்பட்டனர் 3 ஆட்களும். நில்லுங்கள், எங்கே போகிறீர்கள் இவ்வளவு அவசரமாக? சோழ மன்னனின் குரல் அவர்கள் நடையை தடைப்படுத்தி நிறுத்தியது. அடுத்த வினாடி கொடும்பாளூர் மன்னனை கைப்பற்றி இழுத்துக்கொண்டு தனியே ஒரு மூலைக்கு சென்றான் சோழ மன்னன். அந்த மூலையில் சித்திர வேலைப்பாடுகளோடு கூடிய பெரிய கிளிக்கூண்டு ஒன்று கை கெட்டுகிற உயரத்தில் தொங்கியது. கூண்டின் கதவு திறந்திருந்தது. கூண்டில் வசிக்கும் பல நிற கிளிகளும் கிளிக்குஞ்சுகளும் அதன் இருபுறமும் இருந்த மரச்சட்டங்களில் சுதந்திரமாக உட்கார்ந்திருந்தன. திறந்து விட்டதும் வெளியேறி அடைகிற நேரத்துக்கு தாமாகவே கூண்டுக்குள் வந்து சேர்ந்து விடும்படி பழக்கப்படுத்தப்பட்ட கிளிகள் அவை. அந்த கிளிக்கூண்டின் அடியில் வந்து நின்று கொண்டதும் சொன்ன காரியத்தை செய்து கொண்டு வர திறமை இல்லாத அந்த அறிவிலிகளை அழித்து ஒழித்து விடுவதற்காக என் கைகள் துடித்தன. அந்த துடிப்பை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் அத்தனை பேருக்கும் நடுவில் என்னை தடுத்து அவமானப்படுத்தி விட்டீர்கள்.
என்று ஏக்கமும் ஏமாற்றமும் மேலிட்ட குரலில் சோழனை நிமிர்ந்து பார்த்து சொன்னான் கொடும்பாளூரான். சோழன் அதை கேட்டு மெல்ல நகைத்தான். கொடும்பாளூர் மன்னரே, வேகமாக கையை ஓங்க வேண்டும், ஆனால் லேசாக அறைய வேண்டும். கல்லை எறிவதற்கு முன்னுள்ள வேகம் எரியும் போது மெதுவாகி விடுவது நல்லது. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்ற பொய்யில் புலவர் பொருளுரை நம்மை போன்ற அரசர்களை மனதில் வைத்துக்கொண்டு கூறப்பட்டதல்லவா? இதோ கொஞ்சம் என் பக்கமாக திரும்பி பார்த்துவிட்டு நான் என்ன செய்கிறேன் என்று கவனியுங்கள். சோழனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிறிது வெறிப்பு நிழலாடும் பார்வையோடு திரும்பி நோக்கினான் கொடும்பாளூர் மன்னன். மரச்சட்டத்திலிருந்து ஒவ்வொன்றாக 3 கிளிக்குஞ்சுகளை எடுத்து கூண்டுக்குள் விட்டு கதவை அடைத்த பின் குறிப்பாக எதையோ சொல்லும் பொருள் செறிந்த நோக்கினால் சோழ மன்னன் கொடும்பாளூரானின் முகத்தை பார்த்தான். அந்த பார்வையை விளங்கிக் கொள்ளாமல், உங்களுடைய இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு விளங்கவில்லையே என்று கேட்டான் கொடும்பாளூரான். கொடும்பாளூர் மண்ணுக்கே குறிப்பறியும் உணர்ச்சி அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த மண்ணை ஆளும் அரசராகிய உங்களுக்கே என் குறிப்பு புரியவில்லை. சோழன் குத்திக்காட்டி பேசியது வேதனையை கொடுத்தாலும் அந்த குறிப்புச் செய்கையின் பொருள் புரிய கொடும்பாளூர் மன்னனுக்கு சிறிது நேரமாயிற்று. அது புரிந்ததும் தான் அவன் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. புரிந்துவிட்டது, அப்படியே செய்துவிடுகிறேன் என்று கிளிக்கூண்டையும் அடைப்பட்ட 3 குஞ்சுகளையும் பார்த்து விஷமத்தனமாக சிரித்துக்கொண்டே வெளியேறினான் கொடும்பாளூர் மன்னன். அடுத்த 1/4 நாழிகைக்குள் கொடும்பாளூர் கோட்டையின் ஒளி நுழைய முடியாத பாதாள இருட்டு அறைகளில் இரகசிய அறை ஒன்றில் அந்த 3 ஒற்றர்களையும் கொண்டு போய் அடைத்து விட்டுதான் திரும்பி வந்தான் அவன். நீண்ட நேரமாக சூழ்ச்சிகளிலும் அரசியல் சிந்தனைகளிலுமே ஆழ்ந்து போயிருந்ததன் காரணமாக வடதிசை அரசரின் கூட்டணியை சேர்ந்த அந்த 5 களைப்பு ஏற்பட்டிருந்தது. ஒரு மாறுதல், மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு பொழுதுபோக்கு அப்போது அவர்களுக்கு தேவைப்பட்டது. தங்களையும் தங்கள் அரசியல் கவலைகளையும் மறந்து ஏதாவது ஒரு கலையின் சுவை அனுபவத்தில் மிதக்க வேண்டும் போலிருந்தது அவர்களுக்கு. கொடும்பாளூர் மன்னரே, வெளியூரிலிருந்து வந்திருக்கும் நாங்கள் 4 இங்கே இருக்கிறவரை உம்முடைய விருந்தாளிகள். உற்சாகமும் மன எழுச்சியும் வெற்றியில் நம்பிக்கையும் ஊட்டத்தக்க ஒரு பொழுதுபோக்கு இப்போது எங்களுக்கு தேவை. அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று சோழன் வேண்டிக் கொண்டான். அப்படியானால் தேவராட்டியின் கொற்றவை கூத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டு களிக்க வேண்டிய கலை அது. இந்த சோர்ந்த சூழ்நிலையில் அதை கண்டு புதிய எழுச்சியையும் பெற முடியும் என்றான் கொடும்பாளூரான். அது யார் தேவராட்டி? அவள் இந்த கொடும்பாளூர் அரண்மனையின் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆடல் மகள். தன்னை மறைந்து ஆடிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு தெய்வ ஆவேசத்தால் அருள் வந்துவிடும். அந்த சமயத்தில் அவள் வாயிலிருந்து எதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேவி சன்னதத்தில் வாய் சோர்ந்து நமக்கு வேண்டிய உண்மைகள் அவளிடமிருந்து வரும். கையில் திரிசூலம் ஏந்தி சுழற்றிக் கொண்டே அவள் கொற்றவை கூத்தாடும்போது அவளே காளியாக மாறி காட்சியளிப்பாள் நம் கண்களுக்கு. இது என்ன நம்ப முடியாத வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? வேடிக்கை இல்லை, அந்த ஆடல் மகள் இன்னும் தூய்மையான கன்னியாகவே வாழ்கிறாள். தேவதைகளுக்கு உள்ள மதிப்பு அவளுக்கு இந்த அரண்மனையில் உண்டு என்று கொடும்பாளூர் மன்னன் பயபக்தியோடு மறுமொழி கூறினான். அதற்கே ஏற்பாடு செய்யுங்கள். அந்த கொற்றவை கூத்தை காணும் பாக்கியத்தை நாங்களும் பெறுகிறோம். சோழ மன்னனின் விருப்பப்படி கொடும்பாளூர் மன்னன் கூத்தரங்கத்தை வகுத்து அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் உட்கார்த்தினான். கொற்றவை கூத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கம் கோவில் போல தூய்மையாக புனித பொருட்கள் நிறைந்திருந்தது. தீபச் சுடர்கள் பூத்திருந்தன. தூப கலசங்கள் கோடிப்படர செய்தன. எல்லோரும் பயபக்தியோடு அரங்கில் வீற்றிருந்தனர். மத்தளம் கொட்ட, வரிசங்கம் ஊத, அரங்கின் எழினி திரைச்சீலை மெல்ல விலகியது. ஆ, அதென்ன தோற்றம்! புவன கோடியை போக்கு வரவெனும் கவன ஊஞ்சலிட்டு ஆட்டும் கௌரியே அங்கு நிற்கிறாளா? தேவராட்டி மும்முக சூலம் ஏந்திய கோலத்தோடு அரங்கில் வந்து நின்றாள்.